வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இப்போ கண்ட்ரோலில் இருந்தாலுமே ஓபிஎஸ் ரிசல்ட்டுக்கு வந்த அப்புறம் என்னோட பலத்து என்னன்றது தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் களமிறங்கியிருக்கிறது மிகப்பெரிய லெவலில் தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தலைவரே இறங்கும்போது மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் இறங்கினால மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கியும் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பரிச்சயமானவர், எல்லாருக்குமே தெரிஞ்சவர், ஏன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாக்கு வங்கியில் ஜெயிப்பான்ற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிட்ட இருந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்களான்ற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம், அதேமாதிரி கூப்பா கிருஷ்ணன், திரும்ப அடுத்து புகழேந்தி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்க்க முடியல ராமநாதபுர தொகுதியில்ன்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டுருந்துச்சு. அவங்கவுங்க பணிகளில் பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா டிடி தினகரன் தனித்து நிற்கிறாரு. டிடி தினகரனுமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபண்ட் இறக்கி பயங்கரமாக வேலை செஞ்சுட்டாரு. ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இங்கிட்டு ராமநாதபுரத்தையும் ஃபண்டு இறக்கியிருக்காத சொல்கிறாங்க. முழுமையாக பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஏன்னா நம்ம தெரியும் நவாஸ்கனி பார்த்திங்கன்னா அவருக்கும் ராஜகண்ணப்பனுக்கும் முதல் இதெல்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ அதனால் உள்ளடி வேலை பார்த்துருவாங்கன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா நவாஸ்கனிக்கு இருக்குது. இதை வைத்து பார்த்திங்கன்னா ராஜகண்ணப்பன் தன்னோட மகனுக்கு சீட்டு கேட்டிருந்தார். பட்டு சீட்டு பார்த்திங்கன்னா தலைமை கொடுக்கல. அந்த ஒரு அதிருப்தியும் இருக்குது. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வாக்கு கேட்கவும் வரல, சும்மா ஒரு கடனுக்கு வந்தாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நவாஸ்கனிக்கும் துணையாக நிற்கலன்ற மாதிரி பேச்சுக்கு போயிருந்துச்சு. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட நவாஸ்கனி சொல்லியும் அதுக்கப்புறம் வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அமமுகவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போன வாட்டி எலெக்ஷனாக 2019 1,00,000+ வாக்கு வாங்கியிருந்தாங்க. நைனா நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா 3,00,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஓட்டு ஓபிஎஸ்க்கான ஓட்டு எல்லாமே சேர்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்குது. தர்மயுதம் பார்த்திங்கன்னா மீண்டும் தொடருதுன்ற மாதிரி பேச்சுக்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எம்பி ஆனார்னா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவரோட மத்திய அமைச்சர் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக ஈஸியாக எளிதாக அதிமுக கைப்பற்றலாம். ஏன்னா இன்னொரு தரப்பு அதிமுகவில் இருக்க எடப்பாடி அணியில் இருக்க ஜெயக்குமார்லாம் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் டிடி தினகரன் ஃபுல்லாக காலி பண்ணுறது தான் பாஜக அவங்க கூட்டணிக்குள்ளே சேர்த்துருக்காங்கன்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டுருந்துச்சு. ஆனால் ஓபிஎஸ்க்கு 16 தொகுதிகள் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செலவு பண்ணுறதுக்கு என்ற ஃபண்ட் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பின்வாங்கிட்டார். ஆனால் பயங்கரம் செலவடிக்கணும். ஸோ பின்வாங்கணும்னு ஒரு 6 தொகுதியாச்சும் நின்றுங்கன்ற மாதிரி அவர் கேட்டது. 6 தொகுதிலாம் வேணாங்க, என் மனுக்கு தேனி கொடுங்கன்னு சொன்னார். தேனி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் கேட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஸே களமிறங்கிட்டார். ஸோ இது வாழ்வா சாவா பிரச்சனையாக கேட்டிங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா கட்சி கையில் இருந்தாலும் நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா முழுமையாக தோல்வி அடைஞ்சிட்டாலோ மிகப்பெரிய பிரச்சனை, கட்சியில் சலசலப்பு ஏற்படும். சசிகலாம் பார்த்திங்கன்னா ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிணையும். அது என்னங்க தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம்னா மிகப்பெரிய படுதோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி அவங்களே பெரிய லெவலில் பணப்பட்டு ஓட்டெல்லாம் பண்ணல. அதிமுக 30% கூட பண்ணல. 93% பாஜக பண்ணவே இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியும். குறிப்பிட்டு இப்போ அதிமுக வேட்பாளரே ஒருத்தர் இருக்கார் வேலூரில், உதாரணத்தை எடுத்துக்கலாம். பசுபதின்றவர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். அவரை வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. அவர் யார் ரெக்கமெண்டேஷனா, வீரமணி ரெக்கமெண்டேஷன். அவர் போகிறாரு, செலவழிக்கிறாரு. அவர் சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு பணத்தை செலவழிக்கிறார் தேர்தலில். ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன தராங்க, நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வரும், அதை வச்சு மீட்டுக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா வீரமணி நம்பிக்கை கொடுக்க, அதை நம்பி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடகு வச்சிட்டாரு. வீடு சொத்தை வைத்து. ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் கடைசி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, வீரமணி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஏற்கனவே அங்கே ஏசி சண்முகம் செலவழிக்கிறவர், கதிரானந்தன் பயங்கரமாக செலவழிக்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேர் டஃப். இவர் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா துணி அளவு கூட கொடுக்க மாட்டார். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, டாக்டர் வேட்பாளர் பசுபதிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, 2026 உங்களுக்கு சீட்டு நான் வைத்தரேன்னு. இப்போ வச்சதே என்னால் மீட்க முடியாதுன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ நிறைய தொகுதிகள் பார்த்திங்கன்னா திமுக எளிதாக ஜெயிக்கும். அரக்கோணத்தில் ஜெயிப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். ஜெகத் ரட்சகன், அதே மாதிரி கனிமொழி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக பெரிய லெவலில் பணப்பட்டுவாழை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 ஓட்டு தான் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அவருமே பார்த்திங்கன்னா முழுசாக பண்ணவே இல்லை.
ஸோ எந்த இடங்களே பார்த்திங்கன்னா முழுசாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வாட்டி ஸ்ட்ரிக்டாக இருந்தனால. ஸோ பணம் பட்டுவாடை பார்த்திங்கன்னா ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாமே ஒரு 50% கூட நடக்கலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மக்களுமே வந்து இப்போ பணம் வராட்டினால பெரிய லெவலில் வந்து இப்போ மாறிடுச்சு. அதாவது பணம் வந்து மக்களுக்கு கொடுத்தாலுமே அவங்க போடுறது தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த சென்னையிலலாம் இந்த வெள்ள பாதிப்பு இதெல்லாம் வந்து மக்கள் நொந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஓட்டே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எதிரொலிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ திமுக அதிமுக அந்த ஒரு களம் பார்த்திங்கன்னா திமுக விஸ் பாஜகவாக மாறுமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாலுமே வந்து கோவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஜெயிப்பான்ற எதிர்பார்ப்பு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீம் போடுறாங்க திமுகவும் அதிமுகவும். ஸோ இப்போ வேலுமணி வந்து கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. வேலுமணி கண்டுக்காமல் இருந்தார். ஏன்னா கோவையில் பார்த்திங்கன்னா ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கட்டுப்பாட்டில் போயிடும்ன்றக்காண்டி லைட்டாக கடைசி நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. அது அண்ணாமலைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா ஒரு சில பாஜக வேட்பாளர்கள் சொல்கிறத பார்த்தா பாதிப்பு ஏற்படும்ன்ற மாதிரி தான் வந்து சிக்கலாக இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து 1,00,000 வாக்குகள் பார்த்திங்கன்னா யாருமே வந்து மிஸ்ஸிங்கு அதாவது கோவையில் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல, எப்படி வரிசையில் பார்த்திங்கன்னா மறு வாக்குப்பதிவு நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வேட்பாளர்கள் பாஜக சேர்ந்தவங்க சொல்கிற இதெல்லாம் ஒரு தோல்வி பயமாக இருக்குமோன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தோல்வி பயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜோசியக்காரர் பார்த்திங்கன்னா ஜோசியத்தை நம்பியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிருக்கார். உங்கள் கூட இருக்கவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பதவியெல்லாம் போயிடுன்ற மாதிரி ஒரு பயமுறுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு விழுன்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வாக்கு வங்கி இருக்கா இல்லையான்ற மாதிரி இது டெஸ்ட் பண்ணுற டைம் கிடையாது. ஏன்னா நம்ம தலைமையை வேணாம் நினச்சிட்டாங்கன்னா எல்லாருமே ஒரு பொதுக்குழு கூட்டி வேலுமணி தலைமையில் பார்த்திங்கன்னா அதிமுக உருவானாலும் ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அதிமுக இருக்குது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்த கட்ட நகரணும், ஓரளவுக்காக ஜெயிக்கணும், 2வது இடத்துக்காச்சும் வரணும். ஸோ நிர்வாகிகள் வந்து சரியாக வேலை பார்க்குறன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு தோல்வி அடைய போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நிர்வாகி மேலே பழிய போகிறாருன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து கண்ட்ரோலில் தான் இப்போ வந்து அதிமுகவே இருக்குது. அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் சீனியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா இருக்கும்போது வந்து ஒரு சில பேர் நீக்கியிருப்பாங்கல்ல, அம்மாவால் ஒதுக்கப்பட்டவங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் சந்தித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வைகை செல்வன், PV ராவணா, கோகுல இந்திரா, மாதவரம் மூர்த்தி, நத்தம் விஸ்வநாதன், KP முனிசாமி இவங்கெல்லாம் அம்மாவால் ஒதுக்கப்பட்டவங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் வேறு நபர்கள் வந்து சீனியர்களாக தான் இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் OPS உட்பட சீனியர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க பேக்கெட்லலாம் யார் படம் இருக்கும்னா ஜெயலலிதா அவங்க படம் தான் இருக்கும். ஸோ நம்ம படம் வைக்கிற மாதிரி ஆட்களை திரட்டணும்னு சொல்கிறக்காண்டி அம்மாவால் ஒதுக்கப்பட்டவங்கலாம் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ எல்லார் பேக்கெட்டும் வருது. அப்படியே கொஞ்சமாக மாற்றம் நிகழுமான்ற மாதிரி எதிர்பார்க்க இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்படியே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா உள்ள நுழைச்சிட்டே வர்றாரு. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சீனியர் அமைச்சர் இப்போ CV சண்முகம் எடுத்துக்கோங்க. அவர் மாவட்டத்தில் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி நுழையணும்னா அவரோட பர்மிஷன் கேட்கணும். பொதுக்கூட்டம் எதாவது பண்ணணும்னா அவரோட பர்மிஷன் கேட்கணும். அதனால தான் சீனியர்லாம் ஓரம் கட்டுறதுக்கு 2 சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து யோசனை பண்ணி வச்சுருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் சீனியர் முன்னாள் அமைச்சர்லாம் கொஞ்சம் சுதாரித்து அதெல்லாம் முடியாதையா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ இந்த தோல்வியை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை எப்படி நீடிக்குமா இல்லைன்றது தெரியும். ஸோ அடுத்த கட்டமாக பாஜக நடவடிக்கை எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நொந்து போயிடுவாங்கட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.